அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இப்போ முதலாவது கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வியை பாருங்கள். அமினோ அமிலம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது எது? சரியா? மனித உடலுக்கு தேவைப்படும் அனைத்து அமினோ அமிலங்களும் மனித உடலினால் தொகுக்கப்பட முடியாதவை. சரியா? இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அமினோ அமிலங்களில் 20 வகையான அமினோ அமிலங்கள் தான் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு புரதங்களோட உற்பத்திக்கு பயன்படுத்த போகுது. சரியா? புரதங்கள தொகுப்புக்கும் பயன்படுத்தப்பட போகுது. அந்த 20 வகையான அமினோ அமிலங்களை நாங்கள் எப்படி பிரிப்போம் என்று சொன்னால், முதலாவது அத்தியாவசியமானவை. அந்த பேர் உங்களுக்கு தெரியலை என்றாலும் அதை நீங்கள் இது செய்ய அதை நீங்கள் என்ன செய்யாதீங்கன்னு சொன்னால், அந்த பேர் தெரியலைன்னாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் விளங்கினீங்கன்னா சரி. முதலாவது அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள். சரியா? அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் என்னென்னா, கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, சாப்பாடின் மூலம் உணவின் மூலம் அந்த அமினோ அமிலத்தை நீங்கள் எடுக்கணும். உணவின் மூலம் அந்த அமினோ அமிலம் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும். சரியா? அதில் காரணம் என்னென்னா, எங்களோட உடம்பால் அமினோ அமிலங்கள் துவக்கப்படும். சரியா? ஆனால் எல்லா அமினோ அமிலங்களும் எங்கிற உடம்பால் துவக்கப்படுமா என்று கேட்டால் இல்லை. சில அமினோ அமிலங்கள் எங்கிற உடலால் துவக்கப்பட இயலாது. அப்படியே அமினோ அமிலங்கள் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் உணவின் மூலம் தான் எடுக்கணும். சரியா? அடுத்தது விஷயம் என்னன்னு சொன்னால், அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள். சரியா? அடுத்தது அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள். அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள்னு சொன்னால், நீங்கள் சாப்பாட்டின் மூலம் எடுக்க வேணும் என்ற ஒரு தேவை இல்லை. என்ன செய்யும், என்கிற உடலினால் துவக்கப்படக்கூடியவை. உடலினால் துவக்கப்படக்கூடியவை. அடுத்த அமினோ அமிலம் என்ன என்று சொன்னால், அதாவது அது சில நேரத்தில் எங்களுக்கு என்ன செய்யணும், அது எங்களுக்கு உடம்பால் துவக்கப்படும். ஆனால் சில நேரங்களில் எங்களுக்கு அந்த அந்த அமினோ அமிலம் எங்களுக்கு உணவின் மூலம் எடுக்கணும். அதாவது மிக அதிகமான டைமில் அந்த அமினோ அமிலம் எங்கிற உடம்பால் துவக்கப்படும். ஆனால் சில டைமில் என்ன செய்யப்படும் என்று சொன்னால், நாங்கள் உணவின் மூலம் எடுக்கணும். சில வேளைகளில் நாங்கள் என்ன செய்யணும்னா, உணவின் மூலம் எடுக்கணும். இப்போ கேள்வியை பாருங்கள். மனித உடலுக்கு தேவைப்படும் அனைத்து அமினோ அமிலங்களும் மனித உடலினால் துவக்கப்பட முடியாதவை என்றது சரியான இது. எல்லாமே மனித உடலால் துவக்கப்பட முடியாது. 20 வகையான அமினோ அமிலங்கள் மாத்திரமே புரதங்களை ஆக்குகின்றன. சரி, அமினோ அமிலத்தில் உள்ள ஆர்கூட்டம் அதன் கரைதிறனை இப்போ தெரியுதுன்னு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அமினோ அமிலத்தில் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கார்பன் இருக்கும், அதோடு சேர்த்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அதோடு சேர்த்து ஒரு ஆர் கூட்டம் இருக்கும், அதோடு சேர்த்து ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் இருக்கும், அதோடு சேர்த்து ஒரு அமைன் கூட்டம் இருக்கும். சரியா? இந்த அமினோ அமிலங்கள் நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா C++OH இது முனைவாக்கம் இருக்கிற ஒரு இடம். அதே மாதிரி அமைனை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முனைவாக்கம் இருக்கிற ஒரு இடம். சரியா? அப்போ நார்மலாகவே என்னது, முனைவாக்கம் இருக்குன்னு சொன்னால் அமினோ அமிலம் நீரில் கரையும். அதானே நார்மலான விஷயம். இப்போ ஆர்கூட்டம் இருக்குது தானே, ஆர்கூட்டத்தில் ஐதரோ கார்பன்கள் இணையும். சரியா? ஐதரோ கார்பன்கள் இணையும். இப்போ ஐதரோ கார்பன்களோட நம்பர்ஸ் ஐதரோ கார்பன்களோட எண்ணிக்கை கூடி போணுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும்டா, இந்த அமினோ அமிலத்தின் கரைதிறன் குறைஞ்சு கொண்டே போகும். அது தெரியும் தானே. ஒரு கட்டத்தில் இந்த ஐதரோ கார்பன் அளவு மிகவும் அதிகமாக போணுச்சுன்னு சொன்னால், சரியா? அதாவது ஐதரோ கார்பன் 1, ஐதரோ கார்பன் 2, ஐதரோ கார்பன் 3 அப்படி நினைஞ்சிட்டு இருக்கக்குள்ள கரையும். ஆனால் 1 விட 2க்கு கரைதிறன் குறைவு, 2 விட 3க்கு குறைவு, 3 விட 4க்கு குறைவு, இந்த மாதிரி வரப்போகுது. அதாவது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படியே கூடி போனால் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்டா, அது அப்படியே கரையாமல் விட்டுரும். சரியா? அப்போ நீரில் கரைதிறன் யாரால் தீர்மானிக்கப்படும் என்று சொன்னால், எங்களுக்கு ஆர் கூட்டத்தில் இருக்கிற ஐதரோ கார்பன்களால் தீர்மானிக்கப்படும். இது சரி. வண்ணமில கரைசலில் அமைன் கூட்டம் நேரேற்றம் பெற்று காணப்படும். இப்போ நாங்கள் இந்த அமினோ அமிலத்தை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால், ஈரியல்புள்ள மூலகம். ஈரியல்புள்ள மூலக்கூறு. ஈரியல்புள்ள மூலக்கூறுன்ற மீனிங் என்னென்னா, எங்களுக்கு அமிலக்கரைசலில் காரமாகவும், காரக்கரைசலில் அமிலக்கரைசலில்
அமிலக்கரைசலில் வந்து காரமாகவும் காரக்கரைசலில் வந்து அமிலமாகவும் என்ன செய்யும், இது வந்து வேலை செய்யும். அதால் நாங்கள் இதை என்ன சொல்லுவோம், மீறியல்புள்ள மூலகம்னு சொல்லுவோம். அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அமில கரைசலில் காரமாக தொழிற்படணும்னு சொன்னால் இதில் மீனிங் என்ன, இங்கே இருக்கிற அதாவது தனிச்சோடி இலத்திரன்களை ஏற்றா அது வந்து காரம். சரியா, தனிச்சோடி இலத்திரன்களை ஏற்றா இல்லைன்னா H+ ஏற்றா இலத்திரன்களை ஏற்றா அது வந்து காரம். தனிச்சோடி இலத்திரன்களை இழந்தால் அது வந்து அமிலம். இது வந்து நார்மலான விஷயம் தானே. இப்போ இதை பாருங்கள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ அமிலக்கரைசலில் அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு 1 அமிலக்கரைசலை போட்டோம்னு சொன்னால் அதில் 1 அமிலம்னா மீனிங் என்ன, கரைசலில் வந்து H+ கூடவா இருக்குமென்னு அர்த்தம். அப்போ அந்த H+ இப்போ என்ன செய்யும், H+ வந்து இதோட பெடினையும். சரி, ஏனெண்டா NH2 வந்து ஒரு காரம், H+ வந்து ஒரு அமிலம். H+ வந்து கரைசலில் இருக்குது, கரைசலில் இருக்கிற H+. இது போயிட்டு இணைஞ்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அமிலக்கரைசலில் எப்படி வரும்னு சொன்னால் NH3+ வந்து இங்கே கார்பன் வந்து இங்கே ஹைட்ரஜன் வந்து இங்கே C+H வந்து இங்கே Rன்னு வரப்போகுது. அப்போ 4வது வந்து சரி, வன்கார கரைசலில் கார்பாக்சைல் கூட்டம் நேரேற்றம் பெற்று காணப்படும் என்று சொன்னால் வன்காரம் என்ன, அந்த இடத்துல வந்து OH- கூடவாக இருக்க போது கரைசலில். சரியா, இப்போ நீங்கள் இதில் ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது R, இந்த இருக்குது C+H, இந்த இருக்குது NH2, இந்த இருக்குது H. என்ன செய்யும், இது வந்து H+-ஐ வந்து இழக்கும். H+-ஐ வந்து இழந்துச்சுன்னு சொன்னால் OH- H+-ம் சேர்ந்து நீராக மாறும். விளங்கிட்டா, அதாவது வந்து கரைசலில் வந்து OH- இருக்குது, இது வந்து C+H, இது வந்து H+-ஐ இழக்கும். H+-இலேருந்து கரைசலில் இருக்கிற OH- சேர்ந்து நீராக வரப்போதும் இந்த கூட்டம் எப்படி மாறும் என்று சொன்னால் இது வந்து இந்த கார்பாக்சாலிக் கூட்டம் வந்து எப்படி மாறும்னா C+- என்று மாறும். அப்போ அது என்ன, நேரேற்றம் பெற்று காணப்படாது, மறையேற்றம் பெற்று காணப்படும். அப்போ இதுக்கு ஆன்சர் 5வது. பெப்டைட் பிணைப்பு பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது அல்லது சரியானது எவை? பெப்டைட் பிணைப்புன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், என்னது 2 அமினோ அமிலங்கள் இருக்க போது, இந்த C, இது கிட்ட H, இது கிட்ட R, இது கிட்ட வந்து NH2, இதே மாதிரி இங்கால கார்பாக்சாலிக் அமிலம், அங்கால இன்னொரு அமினோ அமிலத்திட அமைன் கூட்டம் NH2. சரியா, NH2. அடுத்தது வந்து இந்த கார்பன், இங்கால வந்து ஒரு R கூட்டம், இங்கால வந்து ஒரு H கூட்டம், இங்கால வந்து ஒரு C+OH கூட்டம். சரியா, பெப்டைட் பிணைப்புன்னு சொன்னேன்னா இந்த ஹைட்ரஜனில் இருக்கிற இந்த பிணைப்பும் இந்த கார்பாக்சாலிக் அமிலத்தில் இருக்கிற இந்த OH-ம் இந்த ஹைட்ரஜன் பிணைப்பும் இந்த OH-ம் இந்த H-ம் சேர்ந்து அகற்றப்பட்டு அவங்களுக்கு என்ன வரப்போகுதோ, உங்களுக்கு வந்து நீர் வரப்போகுது. நீர் வந்துட்டு அந்த மற்ற இடங்களில் அந்த அகற்றப்பட்ட இடம் தவிர்ந்த மிச்ச இடத்துல வந்து ஒரு பிணைப்பு ஒன்று உருவாக்கப்படும். சரியா, ஒரு பங்கீட்டு வழி பிணைப்பு உருவாக்கப்படும். அதுதான் என்னென்னு சொன்னால் பெப்டைட் பிணைப்பு. அதாவது C+O வந்து இங்கால NH வந்து பிறகு வந்து C, இங்கால R, இங்கால வந்து C+OH, இங்கால H. சரியா, அப்போ இந்த பிணைப்பு தான் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிணைப்பு தான். சரியா, இந்த பிணைப்பு தான் உங்களுக்கு வந்து பெப்டைட் பிணைப்பு. இப்போ நாங்கள் கேள்விக்கு போவோம். சரியா, முதலாவது கேள்வியை பாருங்கள். பெப்டைட் பிணைப்பு பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் சரியானது. இது ஒரு பங்கீட்டு வழி பிணைப்பாகும். இது வந்து சரி. அமினோ அமிலத்தின் முதுகெலும்பினை உருவாக்குவதில் இன்றியமையாத கூறாகும். இப்போ முதுகெலும்புன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ புரதங்கள் இருக்குது தானே, புரதங்களில் வந்து 4 பிரதான கட்டமைப்புகள் இருக்குது. முதலாவது வந்து என்னென்னு சொன்னால் முதலான கட்டமைப்பு, ரெண்டாவது வந்து துணையான கட்டமைப்பு, மூணாவது வந்து புடையான கட்டமைப்பு, நாலாவது வந்து நாட்புடை கட்டமைப்பு. இப்போ முதுகெலும்புன்னு சொன்ன என்னெண்டா, இப்போ இந்த நீங்கள் இந்த பிணைப்பை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் என்னெண்டா, இப்போ இந்த C+O இந்த நைட்ரஜன். இப்போ நீங்கள் பரிவு கட்டமைப்புகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில். அதில் மீனிங் என்னெண்டா, இந்த ஆக்சிஜனில் இருக்கிற இந்த டபுள் பாண்டில் இருக்கிற இது வந்து என்ன செய்யும்னா இங்கே வரலாம். சரியா, இப்போ நாங்கள் இந்த அமினோ அமிலங்களோட பரிவு கட்டமைப்பு நாங்கள் எழுதினோம்னு சொன்னால் இந்த டபுள் பாண்ட் இருக்குது தானே, அது வந்து இப்படி வரலாம். சரியா,
அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒன்று வந்து இது டபுள் பொண்டாக இருக்கும், இல்லைண்டா இது வந்து டபுள் பொண்டாக இருக்கும். ஒன்று சி டபுள் பொண்டோ டபுள் பொண்டாக இருக்கும், இல்லைண்டா கார்பன் நைட்ரஜன் டபுள் பொண்டாக இருக்கும். சரி, அப்போ இந்த டபுள் பொண்ட் வந்து என்னென்னு சொன்னால் மிக உறுதியான ஒரு பொண்ட். அது முதலாவது விஷயம், உறுதியான பிணைப்பு. ரெண்டாவது வந்து இந்த டபுள் பொண்டை சுற்றி அதாவது சுழற்சி நடக்கலாம், சுழற்சி நடைபெற முடியாது. அதாவது நாங்கள் எந்த ஒரு கூரை நாங்கள் எடுத்தாலும், எந்த ஒரு ஆர்கானிக் கூரை நாங்கள் எடுத்தாலும் அந்த ஆர்கானிக் கூறு வந்து என்ன செய்யும்னு சொன்னால் பிணைப்பை பற்றி சுற்றும். சரியா, இது அதாவது இது வந்து என்ன செய்யும், இப்படியே அந்த மோட்டார் மாதிரி எப்படியே சுற்றும். அதே மாதிரி இதுவும் என்ன செய்யும், சுற்றும். ஆனால் டபுள் பொண்டாக இருந்தால் சுற்றலாம். அப்போ இந்த ரெண்டு காரணத்தாலையும் நாங்கள் அமினோ அமிலத்தின் முதுகெலும்பினை உருவாக்குறது வந்து பெப்டைட் பிணைப்புன்னு சொல்லலாம். என்ன காரணம், உறுதியான பிணைப்பு. அடுத்தது சுழற்சி நடைபெறாது. துணையான பிணைப்புகளை உருவாக்குவதில் பங்களிப்பு செய்யும் பெப்டைட் பிணைப்பு வந்து துணையான பிணைப்புகளில் பங்களிப்பு செய்கிறதில்லை. புரத அமைப்பழிதலின் போது சீர்குலைகின்றது. புரத அமைப்பழிதலின் போது அதாவது என்ன நடக்கும் என்று சொன்னால் புரதத்தில் இருக்கிற கவர்ச்சி விசைகள் தான் இல்லாமல் போகும். அதில் மீனிங் என்ன, ஐதரசன் பிணைப்பு, வண்டர்வால்ஸின் கவர்ச்சி விசை, அந்த கவர்ச்சி விசைகள் தான் இல்லாமல் போகும். பங்குடுவல் பிணைப்பு வந்து இல்லாமல் போகாது. அப்போ இது வந்து புரத மூலக்கூறுகளில் மாத்திரம் அவதானிக்கப்படுகின்றது இந்த யூரியாவில் எல்லாம் இது இருக்கும். சரியா, இது வந்து தியரி. அப்போ இதுக்கு மூணாவது ஆன்சர் ஏபி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது அமினோ அமிலத்தின் கட்டமைப்பு ஒன்றில் அவதானிக்க முடியாதது? இந்த இதை பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. இது அமினோ அமிலத்தின் கட்டமைப்பு. சரியா, முதலாவது வந்து பெப்டைட் பிணைப்பு. அது வந்து ஏன்னா அமினோ அமிலத்தில் பெப்டைட் பிணைப்பு காணப்படாது. அப்போ அதான் ஆன்சர். கார்பாக்சாலிக் கூட்டம் சரி, அமைன் கூட்டம் சரி, ஹைட்ரோ கார்பன் சரி, ஃபோஸ்பேட் கூட்டம். ஏன்னா இந்த ஆர் கூட்டத்தில் வந்து ஃபோஸ்பேட் கூட்டம் இருக்கலாம், அமைன் கூட்டம் இருக்கலாம், கார்பாக்சாலிக் அமில கூட்டம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர். சரியா, அடுத்த கேள்வி போ. புரத அமைப்புகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் சரியானது எது? முதலான கட்டமைப்புகள் புரதங்களின் தொழிற்பாட்டு கட்டங்கள் ஆகும். சரியா, இப்போ பார்ப்போமே. இப்போ வந்து ஒரு புரதம் வந்து எப்படி தொகுக்கப்படுதுன்னு சொன்னால் முதலாவது வந்து பாருங்கள். முதலாவது வந்து உங்களோட கரு இருக்குது தானே, கருவில் வந்து டிஎன்ஏ இருக்கும். இருந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த டிஎன்ஏல இருந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் ஆர்என்ஏ வந்து அதாவது எம்ஆர்என்ஏ வந்து அதில் விடுங்கண்ண ஆர்என்ஏயாக மாற்றி என்ன செய்யணும்னா அமினோ அமிலங்கள் டிஆர்என்ஏவில் கொண்டு வந்து இப்படி வந்து உருவாக்கப்பட்டுரும். சரியா, இது வந்து முதலாவது உங்களோட ரைபோசோமால் உருவாக்கப்படுற உருவாக்கப்படும் ஒரு கட்டமைப்பு தான் இது. இதை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் முதலான கட்டமைப்பு. சரியா, அடுத்தது பாருங்கள். இந்த முதலான கட்டமைப்பு வந்து எந்த விதமான வேலையையும் செய்யாது. சரியா, இதில் வந்து பெப்டைட் பிணைப்பு, இதுகள் வந்து பெப்டைட் பிணைப்பு மட்டும்தான் இருக்கும், எந்த விதமான வேலையும் செய்யாது. அடுத்த சில துணை கட்டமைப்புகள் இருக்குது. யாருன்னு சொன்னால் துணையான கட்டமைப்பு, புடையான கட்டமைப்பு, நாட்புடைய கட்டமைப்பு. சரியா, அப்போ துணையான கட்டமைப்பு. சரியா, துணையான கட்டமைப்பு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வரும். ஒன்று வந்து உதாரணம் அல்ஃபா சுருளி, அடுத்தது வந்து பீட்டா தகடு என்று ரெண்டு இது வரப்போகுது. எவ்வளோ? சரியா, அல்ஃபா சுருளின்னு சொன்னால் என்ன, இப்படி சுருளாக காணப்படும். சரியா, பீட்டா தகடுன்னு சொன்னால் அது இப்படி மேடாக காணப்படும். சரியா, அடுத்த விஷயம் பாருங்கள். அங்கே வந்து புடை கட்டமைப்பு என்ன கோள வடிவமாக காணப்படும், இல்லைன்னா இப்படி காணப்படும். சரியா, இதுதான் புடை கட்டமைப்பு. கோள வடிவமாக காணப்படும், இல்லைன்னா ஒரு நேரிய சங்கிலி உள்ளுக்குள்ளால் சுருண்டு காணப்படும். அங்கால நாட்புடை கட்டமைப்புன்னு சொன்னால் 4 கோளம். சரியா, 4 கோளம். இவ்வளோ தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இப்போ நாங்கள் போவோம் கேள்விக்கு. முதலான கட்டமைப்புகள் புரதங்களின் தொழிற்பாட்டு கட்டமைப்புகளாகவும் பெப்டைட் பிணைப்புகள் இதன் துணையான கட்டமைப்புகளை உருவாக்குவதில் பங்களிப்பு செலுத்துகின்றன. இப்படி ஒரு நேரிய சங்கிலியை உருவாக்குறதுக்கு பங்களிப்பு செய்கிறது தான் பெப்டைட் பிணைப்பு. இந்த மற்ற இந்த அல்ஃபா சுருளி, இந்த பீட்டா தகடு, இதுகளை உருவாக்குறதுக்கு பங்களிப்பு செய்கிறாக்கள் யாருன்னு சொன்னால் கவர்ச்சி விசை. சரியா,
அதாவது இப்படி சுருண்டு சுருண்டு காணப்படணும்ன்ற மீனிங் என்னென்னா இந்த துண்டை இப்படியே பிடிச்சி வச்சுக்கொள்ளணும். இப்போ ஒரு கயிறு இருக்குது தானே, ஒரு கயிறை நீங்கள் நேராகவே சும்மா ஓடிக்கணும், நேராக நிற்கும். அந்த கயிறை வந்து சுற்றி நீங்கள் என்ன சொன்னால் என்ன செய்யும், அந்த சுற்றி இருக்கிற இதெல்லாம் அங்கே வந்து பிடிச்சிக்கொள்ளணும். விளங்கிட்டா? இப்போ இப்படியே நீங்கள் மடிச்சிங்க என்ன சொன்னால் ஒரு கயிறை இப்படி மடிச்சிங்கன்னா சும்மா நிற்குமா? இல்லையே. நீங்கள் இந்த முனையையும் இந்த முனையையும் இந்த முனையையும் எல்லாம் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கொள்ளணும். அப்படி பிடிச்சி வச்சுருக்கிறாக்கள் யாருன்னா இங்கே ஐதரசன் பிணைப்புகளாக காணப்பட போகிறாங்க. விளங்கிட்டா? அப்படி பிடிச்சி வச்சிருக்கிறாக்கள் யாருன்னா இங்கே ஐதரசன் பிணைப்புகள். அப்போ பெப்டைட் பிணைப்புகள் இதன் துணையான கட்டமைப்புகளை உருவாக்குவதில் பங்களிப்பு செலுத்தும் போல அல்ஃபா சுருளி பீட்டா தகர என்பன ஐதரசன் பிணைப்புகளால் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது வந்து சரி. புரத அமைப்பளிதலின் போது முதலான கட்டமைப்புகளில் மாற்றம் ஏற்படும், முதலான கட்டமைப்புகளில் மாற்றம் ஏற்படாது, துணையானதில் மாற்றம் ஏற்படும். பிணைப்பு நாட்பகுதியான கட்டமைப்புகளை நிலைநிறுத்துவதில் பங்களிப்பு செய்வதில்லை. பிள்ளை ஐதரசன் எல்லா வகையான பிணைப்பும் வரும், எல்லா வகையான பிணைப்பும் வரும். ஐதரசன் பிணைப்பு, டைசல்ஃபைட் பிணைப்பு, அயன் பிணைப்பு, வண்டர்வாலிஸின் கவர்ச்சி விசை எல்லாமே வரும். அப்போ இது வந்து பிள்ளை. அப்போ ஆன்சர் வந்து 3வது. அங்கே அஞ்சாங்கல்லிக்கு போவோம். சரியா? புரதங்களை பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் தவறானது எது? அவை கலமென்சாவின் பிரதான கூறுகளாகவும் சரிதானே. கலமென்சாவோட பிரதான கூறு புரதங்கள் வரும். பிரதான கூறுன புரதங்கள், பொஸ்போலிபிட் புரதங்கள் வரும். கார்போஹைட்ரேட்டும் காணப்படலாம். அவை சில விலங்கு ஹோமோன்களை உருவாக்கும். சரி. யார்? இன்சுலின், குளுக்கோகோன். உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இருக்குது. சரியா? இன்சுலின், குளுக்கோகோன். அவை நொதிய தாக்கங்கள் பங்களிப்பு செய்யும். சரி. நொதியங்களே புரதங்கள் தானே. சரியா? நொதிய தாக்கங்கள் பங்களிப்பு செய்யும். சரி. ஏன்னா நொதியங்களே புரதங்கள். அடுத்தது வந்து அவை களத்தின் பிரதான சக்தி மூலமாகவும் பிள்ளை. ஏனென்றால் களத்தின் பிரதான சக்தி மூலம் எங்களுக்கு சக்தியை நாங்கள் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால் ஏடிபியாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சக்தியை. அது எங்கேருந்து எங்களுக்கு பிரதானமாக வருமெண்டா எங்களுக்கு கார்போஹைட்ரேட்லேருந்து தான் பிரதானமாக வரும். அது வந்து பிள்ளை. அவை ஏராளமான பெப்டைட்டுகளினால் ஆக்கப்படுகின்றன. சரிதானே. புரதம் என்றால் ஒரு பெப்டைட்டு. அப்போ அது வந்து சரி. அப்போ இதுக்குரிய ஆன்சர் 4வது ஆன்சர். பின்வரும் படத்தில் வகை குறிக்கப்படும் பிணைப்பு யாது? பார்த்தாலே விளங்கும். உங்களுக்கு 2 அமினோ அமிலம் இருக்குது, காட்டியிருக்காங்க. 2 அமினோ அமிலத்தை எச்சும் ஓஹெச்சும் சேர்ந்து நீர் உருவாக்கப்படுது. அப்போ இது வந்து பெப்டைடு பிணைப்பு. பங்குடுவல பிணைப்பும் வரும், ஆனால் மிக பொருத்தமான ஆன்சர் வந்து பெப்டைடு பிணைப்பு. சரியா? பின்வருவனவற்றுள் அடுத்த கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை புரதத்தின் தொழிற்பாட்டு கட்டமைப்புகளாக கருதப்படும்? முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் துணையான கட்டமைப்பு. சரியா? சரிதானே. துணையான கட்டமைப்பு என்றால் முதலான கட்டமைப்பு வந்து தொழிற்பாட்டு கட்டமைப்புகளாக செய்யாது. அதில் மீனிங் என்னென்னா இப்போ புரதம் வந்து பல தொழிற்பாடுகளை செய்யும் தானே. என்னென்ன தொழிற்பாடுகள்? முதலாவது வந்து தாங்குதல், அங்கால வந்து ஹோமோன்களை வேலை செய்யும், அங்கால வந்து நொதிய தாக்கம். சரியா? நொதிய தாக்கம், அங்கால கொண்டு செல்லுதல். இப்படி ஏராளமான ஃபங்க்ஷனை செய்யும். இது எல்லாமே எப்போ நடக்கும்னு சொன்னால் அதில் துணையான கட்டமைப்புலாம் நடக்கும். சரியா? தாங்குதல் கூட எங்களுக்கு வந்து இதில் முதலான கட்டமைப்புகள் நடக்காது. துணையான கட்டமைப்புகள் மீன்ஸ் துணை கட்டமைப்புகள். அதாவது துணையான கட்டமைப்பு, புடையான கட்டமைப்பு, நாட்புடைய கட்டமைப்பு. அப்போ இதில் வந்து துணையான கட்டமைப்பு சரி, முதலானது பிள்ளை, புடையான கட்டமைப்பு சரி, நாட்பகுதி சரி, நேரிய பல்பேப் சரி சங்கிலி பிள்ளை. அதான் முதலான கட்டமைப்பு. அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை புரதங்களின் இயற்கை அகற்றலுக்கு பின்னர் அவதானிக்கப்படக்கூடியவை? அதாவது இயற்கை அகற்றல் நன்னேண்டா சில காரணிகள் இருக்குது. அதாவது வந்து வண்ணமிலம். இயற்கை அகற்றல் நன்னேண்டா சில காரணிகள் இருக்குது. அதாவது வண்ணமிலம், அங்கெல்லாம் வந்து pH, அங்கெல்லாம் வந்து வெப்பநிலை, அங்கால வந்து சில கெமிக்கல்ஸ் ரசாயன பதார்த்தங்கள், அங்கால வந்து உயர் வெப்பநிலை, அங்கால வந்து அமுக்கம் வரும். சரியா? அமுக்கத்தை நாங்கள் பெருசாக எடுக்கிறையில் இப்படியான சில காரணிகள் இருக்குது. இந்த காரணிகள் என்ன செய்யும் என்று சொன்னால் புரதங்களில் இருக்கிற அந்த கவர்ச்சி விசையை வந்து உடைக்கும். சரியா? புரதங்களில் கவர்ச்சி விசையை உடைச்சா என்ன நடக்க போகுது? புரதம் வந்து புடையாக இருந்தாலும் புடை கட்டமைப்பாக இருந்தாலும் கவர்ச்சி விசையெல்லாம் முடிச்சா நேரிய பல்பெப்டைட்டாக மாறிடும். சரியா? அது வந்து துணையாக இருந்தாலும் நேரிய பல்பெப்டைட்டாக மாறிடும். ஏனென்றால் இந்த புடையையும் இந்த துணையையும் வந்து அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரென்த்னாக வச்சு கொண்டு இருக்கிறது, உறுதியாக வச்சு கொண்டு இருக்கிறது யாருன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கவர்ச்சி விசைகள். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை அகற்றலுக்கு பிறகு இந்த கவர்ச்சி விசைகள் எல்லாம் போயிடும். அப்போ யார் போக போகிறார்?
இயற்கை ஆற்றலுக்கு பின்னர் அவதானிக்கப்படக்கூடியன்னு சொன்னால் H பிணைப்புகள் வந்து போயிடும். அப்போ நாங்கள் இயற்கை ஆற்றலுக்கு பின்னுக்கு அவதானிக்கலும்னு அவதானிக்க இயலாப்பில், இருசல்ஃபேட் பிணைப்பு அவதானிக்க இயலாப்பில், பெப்டைடு பிணைப்பு அவதானிக்கலாம். அமினோ அமில தொடர் ஒழுங்கு வந்து மாறாது. சரியா, அமினோ அமிலத்திற தொடர் வந்து மாறாது, அது வந்து அப்படியே இருக்கும். சரியா, அது வந்து நாங்கள் அவதானிக்கலாம். அயன் பிணைப்பு அவதானிக்க இயலாம். அப்போ இதுக்கு வந்து CD 4வது ஆன்சர். சரியா, அடுத்தது பாருங்கள். புரதங்களின் இயற்கை அகற்றலின் போது பின்வருவனவற்றில் எது அல்லது எவை இழக்கப்படுகின்றன? அதே கேள்விதான். பெப்டைட் பிணைப்பு இழக்கப்படுமா? இழக்கப்படாது. தொடர்பு இழக்கப்படுமா? இழக்கப்படாது. புரதத்தின் தொழிற்பாடு கட்டாயம் இழக்கப்படும். ஏனென்றால் துணை கட்டமைப்புகளில் இருந்து முதலுக்கு மாறும் புரதங்கள். அப்போ தொழிற்பாடு வந்து இழக்கப்படும். துரியான பிணைப்புகள் இழக்கப்படும். இது வந்து இழக்கப்படாது. அப்போ இதுக்கு ஆன்சர் CD. 10ஆம் கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றில் எது ஒரு புரதம் என்று? ட்ரிப்சினோஜன் ஒரு நொதியம், அது ஒரு புரதம். சரியா, கைட்டின் வந்து என்னது? கார்போஹைட்ரேட்டு. சரியா, அப்போ வந்து பிள்ளை. ஆல்புமின் வந்து கொண்டு செல்லல் புரதம், ஹீமோகுளோபினும் கொண்டு செல்லல் புரதம், இன்சுலின் வந்து உங்களுக்கு புரதம். சரியா, அதாவது ஹோமோன் ஒரு புரதம். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 2வது. 11வது கேள்வியை பாருங்கள். பின்வரும் மூலகங்களுள் எது எல்லா புரதத்தின் கூறாக காணப்படும்? கல்சியம் காணப்படலாம், நைதரசன் காணப்படலாம், சல்ஃபர் எல்லாமே காணப்படலாம். சரியா, ஆனால் எல்லாத்துலேயுமே, அதாவது ஆர் கூட்டம் இருக்குதுன்னு, அதில் தான் இந்த கல்சியமோ இந்த மற்ற இதுகளோ காணப்படலாம். சரியா, கல்சியம் வந்து கல்சியம் இல்லை அந்த சரி காணப்படலாம்னு வச்சுக்கொள்வோமே. அதில் எல்லா புரதத்துலேயும் காணப்படுறது யாருன்னு சொன்னால் நைதரசன். என்ன அது வந்து என்ன? நைதரசன், கார்பன், ஹைதரசன் இதெல்லாம் வந்து அதில் மெயினான அமினோ அமிலத்தின் மாறாத கட்டமைப்பில் காணப்படும். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 2வது.